வேண்டும். ஐயா அசைவாடும், ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும், ஆமென். அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும். மனிதர்கள் நம்மை சந்திப்பதில்லை, ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். பிலிப்பை கொண்டு ஆமென் எத்தியோப்பிய நிதி அமைச்சரை சந்தித்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை சந்திக்க இறங்கி கொண்டு இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு சென்று அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின தேவன் இப்பொழுது சபையை கொண்டு உங்களுடைய எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறார். ஆபிரகாம் விசேஷமாக ஆகாருடைய கையிலே ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பினார், ஒரு பண்டில் தண்ணீரை கொடுத்து அனுப்பினார். அது போய் சேர்வதற்கு போதுமான தண்ணீராய் இருந்தது. ஆனால் தண்ணீர் தீர்ந்து போனது. தண்ணீருக்காய் குழந்தை இஸ்மவேல் அழ ஆரம்பித்தார். ஒரு துருத்தி தண்ணீருக்காக போராடினார்கள். தேவனோ ஒரு ஜீவ ஊற்றை காண்பித்தார். இன்று நம்மீது பரிசுத்த ஆவியை ஊற்றி நம்மை அவர் ஆவியினாலே நிரப்ப போகிறார். லாங் லைஃப் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் கட்டி எழுப்பப்பட போகிறோம். Thank you. எல்லோரும் சேர்ந்து ஆவியான தேவா. அந்நிய பாஷை பாடலை கீழே ஒருவருக்கு பின்னால ஒருவர் பாட தொடங்குங்க, அப்படியே நிரம்ப தொடங்குங்க அந்நிய பாஷையினால. நன்றியப்பா, சபையை அந்நிய பாஷை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும். இது ஒரு சீரிய பந்தயம். இன்று நாம் ஜெயம் பெறுகிற நேரம் இது. ஆமென். அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. கரங்களை உயர்த்தே. தோலினால் மூடனுமே, தகப்பனே பரிசுத்தமாகணுமே. அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. மந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது. வயிற்றுக்குள்ள இருக்கிற பேய்கள் எல்லாம் வெளியே வருகிறது. வீடுகளில் இருக்கிற பேய்கள் எல்லாம் வெளியே வருகிறது. அசுத்த பலவீனங்கள் வெளியே வருகிறது. இருட்டுக்கள் வெளிச்சமாய் மாறுகிறது. சாபங்கள் வெளிச்சமாய் மாறுகிறது. உங்களுடைய சரித்திரத்திலே இதுவரை நீங்கள் காணாத ஒரு தெய்வீக மகிமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. நன்றி. இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்ண மூடு, கண்ண மூடு. இயேசுவே என்று சொல்லி ஆராதி. கண்ண மூடு. இயேசுவே என்று சொல்லி ஆராதி. Thank you. கரங்களை உயர்த்தி என்னை நிரப்புங்க சொல்ல தொடங்குங்க. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. எல்லோரும் மைகளை திறந்து ஆமென். இந்த டைம் கர்த்தருடைய நேரம் இது. நன்றி அப்பா. ஆவியான தேவா. அசைவாடும், அசைவாடும் ஆவியான. காலூன்றி நிற்கணுமே, காலூன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. கரங்களை தட்டி காலூன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி, காலூன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும்,
Amen. அசைவாடும் Amen. ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹalleluya. கரங்களை தட்டி கூப்பிடுங்க, இயேசுவே. நல்ல 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 உற்சாகமாக இயேசுவே கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. சின்னவங்க பெரியவங்க வயசாலிகள் கூப்பிடுங்க, இயேசுவே. இயேசு 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 இயேசு. எலும்புகள், நரம்புகள், சதைகள், வயிறுகள், மூளை, நரம்புகள், மண்டை ஓடுகள், தாடைகள், கண்கள், கழுத்துக்கள், கைகால்கள், மூட்டு பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கிட்னி பகுதிகள், லிவர் பகுதிகள், தரையோய்ட், எல்லா நோய்களும் விலகி போக பரிசுத்த ஆவி இறங்கட்டு, பரிசுத்த ஆவி இறங்கட்டு. ஜீவனுள்ள ஆவி, ஜீவனுள்ள ஆவி இறங்கட்டு. சொல்லுங்க, இயேசு 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 இயேசுவே 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 கூப்பிடுங்க, இயேசுவே. கை தட்டி கூப்பிடுங்கப்பா. ஒரு பிரசன்ன, என்னைக்கு ஒரு ஜெப ஆவி, என்னைக்கு ஒரு ஜெப ஆவி, என்னைக்கு ஒரு ஜெப ஆவி, என்னைக்கு ஒரு ஜெப ஆவி, இன்னைக்கு ஒரு புது ஆவி, ஒரு புது அக்கினி கர்த்தருடைய நாமத்தினாலே, ஒரு புது அக்கினி, ஒரு புது அக்கினி. இத சொல்லுங்க, புது அக்கினி என்னை பயன்படுத்த, என்னை வாழ பண்ண, எனக்குள்ள ஒரு புது அனாயிண்டிங் இப்பொழுது இறங்குகிறது. என்னை பயன்படுத்துங்க. சீசர்களை உருவாக்குகிறவரே, இப்பொழுது என்னை சீசனாய் மாற்றுங்க. ஆமென். நீங்கள் போய் ஜனங்களை சீசர்களாய் மாற்றுங்கள். எங்களுக்குள்ள இந்த சபைக்குள்ளே அப்போஸ்தலர்களை தாங்க, சீசர்களை தாங்க, தீர்க்கதரிசிகளை தாங்க, பரிசுத்தவான்களை தாங்க, பிசாசுகளை எதிர்த்து யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களை, வீர கணைகளை ஊற்றுங்கப்பா. எழுப்புங்க, 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 எழுப்புங்க. குதி காலில இருந்து உள்ள உச்ச தலை வரைக்கும் ஒரு 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 மகிமை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. இதோ பெந்தெகோஸ்து நாளிலே வானம் திறந்தது போல திறக்கப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். வயிற்றுக்குள்ள இருக்கிற மந்திரத்தமே நீ வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். எஸ், ஓடு. இனி எங்க பிள்ளைகளுக்குள்ள நீ இருக்க முடியாது. அக்கினி ஊற்றப்பட்டு விட்டது, அக்கினி ஊற்றப்பட்டு விட்டது, நெருப்பு ஊற்றப்பட்டு விட்டது. ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல, சிரித்து கொண்டு வினோதமாய் நிற்கிற பிள்ளைகள் மேல இதோ உம்முடைய ஆவி அக்கினி ஊற்றப்படுகிறது. நன்றியப்பா, நன்றியப்பா. பெருமழை, பெருமழை, பெருங்காற்று, பெருமழை, பெருங்காற்று, பெருமழை, பெருமழை, பெருங்காற்று, பெருமழை, பெருமழை, பெருங்காற்று வீசப்படுகிறது. ஓ நன்றி, நன்றி. தாவீதை பிடிக்க வந்த சவுலின் பணியாளர்கள் மேலே ஊற்றப்பட்டது போல ஒரு வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ரீதிரி அந்தரபா இக்கரந்தலே தேனமாலா தூரி அந்த ரெசி அந்த லமத்தகரா ஊற்றப்படுகிறது. எல்லாரும் வாஞ்சியோடு ஜெபிங்க. இன்னையில் இருந்து நீங்க ஜெபிக்கிற ஆவி பலமாய் இறங்குகிறது. தட்டி தட்டி எழுப்புகிற ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தட்டி தட்டி எழுப்புகிற ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. கேளுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. என் மேல ஊற்றுங்க. தோல்வியுற்று நான் போக கூடாது, தோல்வியுற்று நான் போக கூடாது. உம்முடைய அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களிலே எல்லா பிள்ளைகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. இந்த நாள் எனக்கு உம்முடைய அக்கினி வேணும்.
என் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து, எல்லோரும் சேர்ந்து கை தட்டி ஆமென். ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக கரையோர மரங்கள் மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருதாகணும், இலைகள் எல்லாம் மருதாகணும், எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, கரங்களை தட்டி பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே சொல்லுங்க, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ ஓ நதியாக, நன்றி. வற்றாத ஜீவ நதியாக வறுமையா, வறுமையா ஓ. போதகரே, ஓ thank you வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக கோடி 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 மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வளவீச சொல்லுங்க, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வளவீசனம் பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். இந்த பெந்திக்கோஸ்தே நாளில எழுப்புதலின் அக்கினியை ஒவ்வொரு ஆத்துமாவிலும் நீர் வைப்பீராக. கட்டுக்கள் முறிக்கப்பட்டு, கட்டுக்கள் முறிக்கப்பட்டு ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக. ஆமென், ஆமென். போதகரே, ஜீவ நதியாக, ஜீவ நதியாக ஓ நன்றி. கணுக்கான அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. நான் மிதந்து மிதந்து கைகளை தட்டி உற்சாகமாக வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக சொல்லு, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கான அளவு அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே
வருமையா ஓ, நன்றி அப்பா. தேவனுடைய ஆவி, வருமையா தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி பலமாய் பலமாய் நிரப்பட்டும். ஜீவ நதியாக வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஓ நன்றி அப்பா. அப்படியே மெதுவாக கண்களை மூடி 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி தனியாக உங்களை ஒப்புக்கொடுங்க. சொல்லுங்க, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்ன நடத்துங்க. இடுப்புக்கு கீழே உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற கட்டு உடைக்கப்படுகிறது. அநேகர் இனி காலூன்றி ஜெபத்திலே நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களை நீக்க பண்ணுகிறார். அவர் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. இனி புதிதான ஒரு வல்லமையை நீங்க உங்களுக்குள்ள பார்ப்பீங்க. ஜெபத்தில் ஒரு மாற்றம், பேச்சில் ஒரு மாற்றம், பார்வையில் ஒரு மாற்றம், மன்னிக்கிறதில் ஒரு மாற்றம், மன்னிப்பு கொடுக்கிறதில் ஒரு மாற்றம், மன்னிப்பு பெறுகிறதில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நன்றி அப்பா. தாவீதை பிடிப்பதற்காக சவுலினுடைய ஒரு கூட்டம் தாவீதுக்கு அருகிலே நெருங்கி வந்தது. சாமுவேலை சந்தித்த பொழுது ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்தது. இப்பொழுது நம்மை பிடிக்க திரட்டுகிற எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படும்படியாக தேவன் நம்மை தன்னுடைய ஆவியினாலே இதோ பலமாய் பலமாய் 7 சூளை நெருப்பை போல கடைசி கால அக்கினியை நம்மை மீது ஊற்றுகிறார். எடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். சிங்கங்களை அடக்குவீர்கள். காண்டாமிருக பலன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். ஆமென். ரதங்களை கடந்து எலியாவை போல ஓடுவீர்கள். உள்ளங்கை மேகமாய் இருந்தாலும் அது கனமழை ஊற்றுகிற மேகமாய் இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. பலத்த ஞானத்தை இன்று ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிமியோன் மீது இருந்த தேவனுடைய அபிஷேகம், ஆலயத்தை விட்டு விலகாமல் இருந்த அபிஷேகம் இதோ இறங்குகிறது. நன்றி அப்பா. நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணை மூடி எடுத்துக்கொள்ளுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க. இன்னைக்கு என்ன டச் பண்ணுங்க, இன்னைக்கு டச் பண்ணுங்க. அப்படி சொல்லி ஒப்புக்கொண்டீங்க. இன்னைக்கு என்ன டச் பண்ணுங்க, என்ன டச் பண்ணுங்க. நான் வியாதிப்பட்டு வறுமைப்பட்டு வியாதி வறுமையோட போராடி கொண்டு இருக்கிறேன். என்ன டச் பண்ணுங்க. இந்த கடைசி ஜெப வேளையில் உங்களை டச் பண்ண ஆவியானவர் இறங்கி வருவார். உங்களுக்கு நடுவில் 9 வரங்களும் கிரியை செய்யட்டும். ஏமா நன்றி அப்பா. இயேசு சொன்னார், நீங்கள் சென்று ஜனங்களை சீசர்களாய் மாற்றுங்கள் என்று. முதலாவது சீசத்துவத்தை கேளுங்க. என்னை சீடனாய் மாற்றுங்க. இயேசு சொல்லுவதை செய்கிறவன் நான் என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் விசுவாசிகளை கேட்கவில்லை, சீசர்களை கேட்டார். அவர் சொல்லுகிறதை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, நான் நீங்க சொல்றதை கேட்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. கேளுங்க கைகளை உயர்த்தி. நன்றி அப்பா. டேனியல், ஆண்டவருடைய பாதத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்க. டேனியல், ஏதோ தேவனுடைய ஆவி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஜேக்கப், ஜூலி, ஆண்டவருடைய ஆவி உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு கடினமான நுகத்தை சுகந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆரந்த பாத்லெட் குரூஸ், உங்கள் மேல பரிசுத்த ஆவி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஜானத்தான்,
என்று பெயர் வைத்தார்கள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை என்று புலம்புகிறீர்களே, இப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்க, என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் முழுவதும் எலும்புகள் கடினமான வலியினாலே நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற 7-8 பேர் மேல பரிசுத்த ஆவியின் சுகமளிக்கும் வல்லமை இறங்கி இந்த எலும்புகள் எல்லாம் புது பலன் அடைய பண்ணி கொண்டு இருக்கிறாரே, நன்றி அப்பா. கிட்னி நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு மறித்து கொண்டிருக்கிற கிட்னி 3 பேருடைய கிட்னி மீது இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. இந்த ஆன்லைனை பார்க்கிற பிள்ளைகள், உங்களுடைய கிட்னியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகி போக ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. என் மேல வாசம் பண்ணுங்க, என் மேல வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, என் மேல வாசம் பண்ணுங்க, என் மேல வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. இந்த நாளில் என் மேல வாசம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி கண்களை மூடி சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவீங்களா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆஹா ஆஹா, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஓஹோ ஓஹோ, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். உற்சாகமாக கைதட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமா ஆமா ஆமா, கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும்,
சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த கரங்களை மேல உயர்த்தி பாடுவீங்களா? ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, கரங்களை மேல உயர்த்தி சொல்றத கேளுங்க. கரங்களை மேல உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, நெருப்பானவரே, ஆவியானவரே, அக்கினி பிளவானவரே, இறங்குங்க. கேளுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவி. குரல் எழுப்புங்க. நல்ல குரல் எழுப்புங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு தகப்பன் உங்களை கவனிப்பான். கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அப்பா, அப்பா, அப்போ செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமா, அப்பா, அப்பா, ஏசப்பா. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் ஏசப்பா. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை மேல உயர்த்து. ஆவியானவரே, சபை பாடுங்க. ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவீங்களா? சபை நல்ல வைத்திருந்து ஆவியானவரே, கட்டுக்கள் உடைக்கப்படட்டுமே. ரீபா ரீபா மமா ரீபா மமா ரிதனமா சந்தர சந்தரி தி பரபர சந்தல துந்தரி அந்தரபா ரிதனதந்தர கி கரமலா. உங்களுடைய வல்லமை
உங்களோட வல்லமை, உங்களோட வல்லமை, வாலிபர்கள், பெரியவர்கள், சின்னவர்கள், குடும்ப தலைவர்கள், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெறுகிற டைம் அப்பாயிது. நீங்க கைகளை வைத்து ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ரிபன லமதா, வேதத்தின் மீது ஒரு வெளிச்சம், கர்த்தரை தேடுகிறதில் ஒரு வாஞ்சை, பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம், மற்றவர்களை மன்னிப்பதில்லை ஒரு பரிசுத்த தாழ்மை இறங்குகிறது. Thank you ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் தாரும் ஆவியானவரே. என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் புலம்பலாக இருக்கட்டும். தேவனே, உம்மை நோக்கி புலம்பி புலம்பி ஒரு சந்தோஷ வல்லமையை பெற வேண்டும் அப்பா. ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கைகளை தட்டி சொல்றீங்களா உற்சாகமாக? வேத வசனம் புரிந்து இப்படி இல்ல, நல்ல உற்சாகமாக, நல்ல உற்சாகமாக. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆஹா ஆஹா ஆஹா, ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உற்சாகமாக ஆவியானவரிடத்துல, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சொல்லுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. வலது கரங்கள் அசைத்து, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. அம்மை ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்லா கேளுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி அவரை வரவேறுங்க. நல்ல உற்சாகமாக. இதெல்லாம் உற்சாகம், இன்னும் உற்சாகமாக, நல்ல உற்சாகமான, நல்ல உற்சாகமாக யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க, யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க, யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை முன்குறித்திருக்கிறார். நீங்க சபையில உற்சாகமா கட்டளையிடணும். யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் ஜபத்துல யுத்தம் பண்ண என்ன முன்குறித்திருக்கிறார். என்ன சபையில சத்தத்தை காணலையே? யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் கை தட்டி கொண்டு சொல்லுங்க சத்தமாக, யுத்தம் பண்ண என்னை முன்குறித்திருக்கிறார். ஜபத்துல தவத்துல யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ரகசியம் தெரியுமா? ஆவியானவர் வந்தா நீங்க மன்னிக்கிற இருதயத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ள வைப்பார். அவர் உங்களுக்குள்ள வந்தா அது பெரிய அடையாளம். மன்னிக்கிற சுபாவத்தை ஆவியானவர் வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் வந்தா பாரப்படுகிற இருதயத்தை வைப்பார். பரிசுத்தத்தின் மேல பசியும் தாகமுமாய் இருக்கிற
ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு நேரா நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, அவர் ஜெயம் தருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உட்காருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என்ன சத்தமே வருதில்லப்பா? பின்னால சொல்லுங்கப்பா. ஏனப்பா? ஒரு 2 மணித்தியாலம் நின்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாப்பா? என்னப்பா நீங்க நல்ல உற்சாகமா சொல்லணும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லா இங்க பாருங்க. அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது விட்டு தேவனை பார்க்கணும். பின்னாலெல்லாம் கை தூக்கவே மாட்டேன்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தா புது பலன். பரிசுத்த ஆவியானவர் வந்து விசுவாசிகள் சபையை நிரப்புறத விரும்பல. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், கவனிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளை எனக்கு சீடர்களாய் மாற்றுங்கள். ஹல்லேலூயா. சீடன்டா என்ன? அவர் சொல்றத அப்படியே செய்கிறவன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அதை செய்தார், அதை செய்வித்து நிரூபித்தார். சீசர்களோட ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். சீசர்கள் பேசினார்கள். சீசர்கள் வழியாக அற்புதங்களை ஆண்டவர் நிரூபித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க நேற்றைய நாள்ல திருத்தூதர் பணியில வாசித்தோம் இல்லையா? பிலிப்பு சமாரியாக்குள்ள போய் இயேசுவை பிரசங்கித்தான். இயேசுவின் வார்த்தைகளிலே அற்புதங்கள் வெளிப்பட்டது. அதை ஜனங்கள் கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இதை பேதுருவும் யோவானுக்கும் அறிவித்தார்கள். பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்குள்ளே வந்தார்கள். அந்த ஜனங்களோடு பேசினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படியாக அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பவுல் போனார். பவுல் அந்த மக்களை பார்த்து கேட்டார், நீங்கள் யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்த ஆவியானவரா? யார், எங்கு இருக்கிறார் என்று கேட்டார்கள். பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி சீஷர்களாய் மாறினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியை பெறுகிற சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சபையில வந்து உட்கார்ந்து எழும்பி போற மனிதர்களை இயேசு விரும்பல. நீங்க இயேசுவுக்கு பணியாளர்கள். இயேசு சொன்னத, இயேசு செய்தத நாங்க இந்த நாட்களில் வெளியில போய் செய்ய போறோம், சொல்ல போறோம். மற்ற ஜனங்களுக்கு அது பெரும் அடையாளமாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற போகிறார்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்ன நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகத்தை சீக்கிரமா எடுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்தை பிரட்டி கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 19வது அதிகாரம். சவுல் தாவீதை பல தடவைகள் துன்புறுத்தினார். என்ன செய்தாரு? பல தடவைகள் சவுல் தாவீதை பல தடவைகள் துன்புறுத்தினார். அதுல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 18வது திருவசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது அங்கிருந்து தப்பியோடு, தாவீது சவுலினுடைய பணியாளர்கள் ராணுவ வீரர்களிடத்தில் இருந்து தப்பித்து ஓடுகிறார். கவனிங்க. தாவீது சவுலுக்கு சரியாக சொல்லப்பட்டது. தாவீது இந்த குறிப்பிட்ட
இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் தாவீதை உங்கள் வயப்படுத்தி கொலை செய்து விடலாம், ஒரு பிரச்சனை மாறி போய்விடும் என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்திற்கு இராணுவங்கள் அனுப்பப்பட்டது. தாவீது அங்கிருந்து என்ன செய்கிறாரு, மெதுவாக தப்பித்து இராமாவில் இருந்து ஓடுகிறார். இராமாவில் இருந்து இராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துல தாவீது வந்து சேருகிறார். கவனிங்க, அந்த பணியாளர்கள் இப்பொழுது சாமுவேலுடைய கைகளுக்குள்ளே அகப்படுகிறார்கள். சாமுவேல் என்ன செய்கிறார் என்று பாருங்க, வாசிங்க. ராமாவில் இருந்து சமூவேலிடம் வந்து ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திலே தாவீது வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார். சவுல் தனக்கு செய்தவை யாவற்றையும் கூறினார். இந்த ஓய்வு நாளில் சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க ஆண்டவருடைய பலிபீடத்துல உங்களுக்கு நடந்த அநியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஆவியானவர் இறங்கி எப்படி சொல்லணும், என்னென்று சொல்லணும், எதை சொல்லணும் என்று சொல்லி வலிமையாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்வாரு, வலிமையாக வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தி உங்களோடு பேசுவார். சாமுவேலை சந்தித்த இந்த தாவீது சவுல் தனக்கு செய்த அநியாயங்களை குறித்து பேசினார். கவனிங்க, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது, ஒரு மந்திரவாத சக்திகள் உங்களை நெருங்குகிற பொழுது, மனுஷனுடைய நாவு கொடுக்காக உங்களுக்கு எதிராய் வேலை செய்கிற பொழுது, பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமான அரண் சுவர்களாய் எழுப்பி நிற்கிற பொழுது, சகோதரங்கள் உங்களை பகைத்து உங்களுக்கு விரோதமாய் பழிவாதங்கள் பேசுகிற பொழுது, உங்களை துரத்தி நிந்திக்கிற பொழுது, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்கள் மீது அவருடைய ஆவியை அளவில்லாமல் பொழிவார். முதலாவது. இரண்டாவது, அவர்கள் மீது அவருடைய ஆவியை ஊற்றி அவர்களை கட்டுப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமத்திலே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க, உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, அவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரம்பும்படியாக நீங்கள் ஒரு பந்தயத்தை டிசைட் பண்ண வேண்டும், ஒரு பந்தயத்திலே பங்கு பெற வேண்டும். அது என்ன பந்தயம்னா உபவாச பந்தயம். அது என்ன பந்தயம்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து சபையிலே வந்து நின்று ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்து பரிசுத்தாவியை தரும்படி கேட்க வேண்டும். அவருடைய ஆவி வருகிற பொழுது சகல விதமான பாடுகளில் இருந்தும் விடுதலையை அவர் தருவார். தொடர்ந்து வாசியுங்க. ஆமென். சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார். சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். பின்னர் அவரும் சாமுவேலும் நாவோத்துக்கு சென்று தங்கினர். தாவீதும் சாமுவேலும் நாபோத்திலே வந்து தங்கினர். இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் தாவீது இருக்கிறார் என்று சவுல் ராமாவில் உள்ள நாபோத்திலே தாவீது இருக்கிறார் என்று சவுலுக்கு சொல்லப்பட்டது. உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆட்களை அனுப்பினார். அவர்கள் சென்ற பொழுது இறைவாக்கினர் இறைவாக்கு சொல்லுவதையும் பாருங்க. இந்த ஆவே மரியா மினிஸ்ட்ரியில இருக்கிற நீங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லுவீங்களா? எப்ப சொல்லணும்? ஒரு இடுக்கண், ஒரு இன்னல், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு இன்னல் உங்களுக்கு வருகிற பொழுது நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் கொப்பளிக்கணும். வெளிப்பட்டு கொப்பளிக்கிறாரா? அதுக்காக நீங்க யுத்தம் பண்ணணும். அவருடைய பீடத்துல இருந்து யுத்தம் பண்ணணும். உங்களை தாழ்த்துறதுனால ஒன்னும் நீங்க தோத்து போக மாட்டீங்க. நீங்க தேவ சமூகத்தில் உபவாசம் பண்றதால ஒன்னும் செத்து போக மாட்டீங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எலிசாவின் எலும்புகள் ஒரு மரித்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பியது. ஹல்லேலூயா. எதிரிகள் வருகிறார்கள், நம்மை கொள்ளையிட்டு கட்டி கொண்டு செல்ல போகிறார்கள் என்று சொல்லி அந்த பிரேதத்தை எலிசாவின் பிணக்குழியின் மேலே போட்டுவிட்டு ஓடினாங்க.
என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த செத்த மனுஷன் எழும்பி நின்னோன்னு எதிரிகள் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? எதிரிகள் திரட்டி வந்திருப்பாங்களா? அவங்க ஆயுன்னு கத்தி கொண்டு திரும்பி ஓடி இருப்பாங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய பிரேதம் எதிரிகளை எதிர்க்க பண்ணுகிற யுத்த வீரர்களை எழுப்ப வல்லமை உள்ளது. அதுதான் தேவனுடைய ஆவியானவர். இந்த கடைசி நாட்களிலே உங்களை துரத்துகிற மனிதர்களை நீங்கள் ஆவியினாலே நிரம்பி ஆவியினாலே சிறைப்பிடிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்குரிய காஸ்பல், நற்செய்தி, எனக்குரிய நற்செய்தி. அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்துல வந்த எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனம் இன்னும் வெரி கிளியரா எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து படியுங்க. ஆமென், படியுங்க. சவுலின் குமாரத்தியாகிய என்ன பிரதர், சீக்கிரமா படிங்க. ஒருத்தட்டையும் பைபிள் இல்லையா? உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆள்களை அனுப்பினார். அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர். அத்துடன் சவுலின் ஆட்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே, கடவுளுடைய ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தனர். மற்ற பைபிள்ல படிங்க. இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர். அத்துடன் சவுலின் ஆட்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே, கடவுளுடைய ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தனர். பாத்தீங்களா? பிடிக்க வந்தவங்க என்ன செய்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதிகாலையில, மாலையில, காலையில நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க தொடங்குங்க. அந்நிய பாஷை கிஃப்ட் உள்ளவங்க அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள மந்திரங்கள், உங்க வீட்டுல மந்திரங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க மந்திரங்கள் என்று நீங்க கட்டப்பட்டு இருந்தா ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க ஜெபம் பண்றது இல்ல, ஜெபம் பண்றது போல பாசாங்கு பண்றீங்க. நீங்க ஊழியம் பண்றது இல்ல, ஊழியம் பண்றது போல பாசாங்கு பண்றீங்க. நீங்க பிரதிஷ்டை பண்ணினவங்க இல்ல, பிரதிஷ்டை பண்ணினவங்க போல பாசாங்கு பண்றீங்க. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க மற்றவங்களை ஆவியினாலே நிரப்புவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து படியுங்க. ஆமென். சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட போது, சவுலுக்கு தெரிவிக்கப்படுகிறது, நீ அனுப்பின ஆட்கள் தாவீதை பிடிக்கல, தாவீதை சிறப்படுத்தல, தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்பட்ட உடனேயே அவர் என்ன செய்றார்? இன்னும் வலிய நல்ல பலனுள்ள சில மனிதர்களை அனுப்புகிறார். படிங்க. அவர் மூன்றாம் முறையாக ஆட்களை அனுப்பி அவர்களும் இறைவாக்குரைத்தனர். அவர்களும் தீர்க்க தரிசனம் பேசினர். அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று சேக்குவில் இருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார். அதற்கு ஒருவன், இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான். ஆதலால் அவர் அங்கிருந்து ராமாவில் இருந்த நாவோத்துக்கு புறப்பட்டார். கடவுளின் ஆவி அவர் மேலும் இறங்கி வர, சவுல் மேலும் இறங்கி வரவே கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணுங்க. ஆக்களெல்லாம் அனுப்பி பார்க்கிறான், அது சரி வரல. உடனே என்ன செய்யறாரு? அவரே இறங்கினாரு. அவர் இறங்கின உடனே நினைச்சாரு, நான் தாவீதை போட்டு தள்ளுவேன், எனக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொல்லி ஈட்டியோடையும் கேடகத்தோடையும் உள்ளே போனாரு. என்ன நடந்தது? கடவுளுடைய ஆவி அவர் மேலும் இறங்கியது. ஒரு டைமை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய எதிரிகள் நடுவிலே நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிற ஒரு தேவ ஆவி இறங்கும். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்கள் சீசர்களாய் மாறுவீர்கள், மற்றவர்களை சீசர்களாய் மாற்றுவீர்கள். சாமுவேல் மேலே தேவனுடைய ஆவி இருந்தது, ராஜா ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருந்தது. தாவீதும் சவுலும் சாமுவேலும் ஒரே இடத்துல நின்று கொண்டு தீர்க்க தரிசனம் பேசினார்கள். அதே ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே உங்கள் மேலும் என் மேலும் வல்லமையாய் ஊற்றப்பட்டு நாம் தீர்க்க தரிசனங்களை பேசுகிறபடி அவர் அற்புதங்களை செய்வார். வாஞ்சையோட சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் விரும்புறேன். எனக்கு கிடைக்கப்பட்ட செய்தி இதுதான். நாங்க யுத்த வீரர்களாய் மாறி அநேகரை யுத்த வீரர்களாய் மாற்ற போகிறோம். நாங்க ஜெபிக்கிறதும் தெரியாது, துதிக்கிறதும் தெரியாது, பைபிள் படிக்கிறதும் தெரியாது, ஊழியம் செய்யறதும் தெரியாது. ஒரு மனுஷனுமே எங்களை அறியலன்னு சொன்னா எங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை. எங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தா முதலில் அவர் ஆற டச் பண்ணுவார் தெரியுமா? எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை அவர் நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு சிங்கம் தாவீதை அசிங்கம் பண்ணவில்லை. ஒரு கோலியாத் தாவீதுக்கு முன்னால விழுந்தான். ஒரு ராஜா சவுல் தாவீதோட நின்று கொண்டு தீர்க்க தரிசனம் பேசினான். அவன் வலிமை உள்ள மனுஷர்களை அவனிடத்தில் அனுப்பினான், யுத்த புருஷர்களை. ஆனால் அவனால் ஜெயிக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை. ஒருவரும் கர்த்தருடைய ஆவியானவரை தொட முடியாது. அப்படி தொட விரும்பினால் கர்த்தருடைய ஆவியானவர் கட்டி போடுவார். விசுவாசியுங்க. நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டினுடைய பவர் இல்ல. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால் மந்திரங்கள் எல்லாம் நீங்க வெரி சிம்பிளா தட்டி போடுவீங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானம் செய்யறீங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்னமோலாம் செய்யறீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமா இருந்தா நீங்க எதிரிகளை ஜெயிப்பீங்க. வாசிங்க 1 குறிப்பேடின் புஸ்தகம், மன்னிக்கணும் 2 குறிப்பேடின் புஸ்தகம் 15 1 2 3 வசனங்களை வாசியுங்க. சீக்கிரமா வாசிங்களே. கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேலே இறங்கியது. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமீன் எல்லா ஜனங்களே, கேளுங்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால், நீங்கள் கர்த்தரை நாடினால் கண்டடைவீர்கள். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிற ஒரு மனிதன் தேவனை நாடினால் எல்லா பிரச்சனையில் இருந்தும் அவனுக்கு சீக்கிரமாய் விடுதலை வரும். உன்னை திரட்டுகிற மனிதர்கள் நடுவிலே நீ மகா பெரிய பரிசுத்த வல்லமை உள்ள மனுஷனாய் இருப்பாய். ஹalleluya. ஆசாவே, நீ கேள். கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறது, நீ தேவனை நாடினால் தேவன் உன்னை பலப்படுத்துவார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த 9 நாட்களையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 9 நாட்களும் தேவனுடைய ஆவியினாலே நிரம்புங்க. எலும்புகள், நரம்புகள், சதைகள் உண்டாகும்படி அவருடைய ஆவி உங்களை நிரப்பும். ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஒரு பெரிய ரதத்திற்கு முன்னாலேயே நாங்கள் வேகமாய் ஓட போகிறோம். ஹalleluya. ரதம், ராஜா எல்லாரும் பேசிக்கொண்டு இருப்பாங்க. எலியா கச்சையை வலிமையாய் கட்டிக்கொண்டு ரதத்துக்கு முன்னாலே வேகமாய் ஓட ஆரம்பித்தார். அந்த ஆவி உங்கள் மேலே வருகிறது. அந்த ஆவிக்காய் காத்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மை வல்லமையாய் நிரப்புகிறார். வாசியுங்க. ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜலத்தின் மேலே அசைவாடிக்கொண்டு இருந்தார். எங்க அசைவாடிக்கொண்டு இருந்தாரு? தண்ணீரின் மேலே அசைவாடிக்கொண்டு இருந்தார். 41:38 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவரை நான் சந்தித்தது இல்லை. யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன் இவனை நான் எங்குமே இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததில்லை. பாரபோன் சொன்ன வார்த்தைகள். ஒரு ராஜா அரண்மனைக்குள்ளே போன இந்த யோசேப்பை பார்த்து சொல்கிறார், இவன் ஒரு அடிமை, சிறையில கிடந்தவன், குற்றவாளி. ஆனால் இவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை போல ஒரு அபிஷேகத்தை நான் எங்குமே பார்த்ததில்லை. எனக்கு அருமையானவர்களே, மந்திரவாதிகள் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். நம்முடைய எதிரிகள் இந்த வார்த்தையை பார்த்து சொல்ல வேண்டும். பலவீனமான அவிசுவாசம் உள்ள மனிதர்கள் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஏன் இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தைகளை இன்று நான் இறைவாக்காக பேசுகிறேன் என்று சொன்னால், சீக்கிரமாக உங்களுடைய நாவுகள் ஆண்டவருடைய ஆவியை கக்கும், ஆவியை பொழியும்,
உங்களுடைய கைகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவே மரியா ஜெப கோபுரத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பவரை, அபிஷேகத்தை பல யாதிகள் காண்பார்கள். இதை போல ஒரு அபிஷேகத்தை கண்டது இல்லை. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை எங்களை பயப்படுத்துகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை அடித்து எழுப்பி விடுகிறது. நீங்கள் தொடுகிற பொழுது ஒரு நெருப்பை நாங்கள் சந்தித்தோம். எங்கள் சரீரத்தில் இருந்த வியாதிகள் எல்லாம் இதோ விலகி போனது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். வெறும் சிரட்ட கரியில்ல பரிசுத்த ஆவியானவர். கொஞ்ச நாளைக்கு பத்திட்டு அப்படியே நூந்து போக, ஏதோ 10 நாளைக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஃபங்க்ஷன் பண்ணுகிறவர் அல்ல. லாங் டர்ம், சந்ததி சந்ததியாய் இந்த மகிமை கிரியை செய்யும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். வாசிங்க யாத்திரையாகமம் 35:33. தகப்பனே, ஞானம் நிறைந்த ஆவி. எல்லாரும் இது விசேஷமா கேட்கணும். பைபிள் படிக்கிற நமக்குள்ள இந்த அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். எது சரி, எது பிழை, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எந்த நம்மோடு சேர்கிற மனிதனுக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன இல்லை கண்டு கொள்ளுகிற பரிசுத்த ஆவி. வாசிங்க தொடக்க நூலின் புஸ்தகம் 35:33. வாசிங்களே. யாத்திராகமம் 35:33. 35:33 யாத்திரையாகமம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினேன். யாரை நிரப்பினாரு? மைக் வச்சிருக்கிறா இல்லையா? மோசே இஸ்ரவேல் மக்களை நோக்கி பெத்சலேவை நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெத்சலேப் நிரப்பப்பட்டது போல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். நல்ல ஞானம், நல்ல புத்தி, தெளிந்த அறிவு தெளிவை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். எதற்காக இந்த அபிஷேகம் தேவை? நான் பேசுகிற வார்த்தை சரியா? நான் தொடுகிற காரியம் சரியா? என்னுடைய லைஃப் சரியா? எனக்குள்ள என்ன பாவம், பலவீனம், இருட்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருக்கு என்று நம்ம கண்டுகொள்ளணும். அன்னைக்கு இந்த பெத்சபேல் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக, பலிபீடத்தை கட்டுவதற்காக, பலிபீடத்தில் செய்யப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பாளனாய் நியமிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வீட்டை கொண்டு நடத்துவதற்கு பெருத்த ஞானத்தை தருவார். பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு ஞானத்தை தருவார். தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். மோசே நியமிக்கிற பொழுது அவன் மேல கர்த்தருடைய ஆவி வல்லமையாய் இறங்கிச்சு. இந்த 9 நாள் அபிஷேக பெருவிழாவில் நீங்க கேட்கணும், பெத்சபேல் மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை என்ற வீட்டுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. எனக்கு எதிராக இருக்கிற எதிரிகள் காணும்படியான ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்க. ஒருத்தர் கூட ஆமைன்னு சொல்றீங்க இல்லையே. கல்லு சில போல அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஊற்றப்பட்டா என்ன, ஊற்றப்பட்டாட்டி என்ன, இந்த 10 நாள் தானே, கையை தட்டிட்டு கையை தட்டாம போயிருவோம். அப்படி இல்லை. 10 சந்ததி ஜெயத்தோட எழும்பி நிற்க பத்திரமாய் காக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய அபிஷேகம் இது. ஹல்லேலூயா. நீங்க வயசாயிட்டு என்ன செய்யற? நோ, நீங்க காண போகிற காட்சிகள், கனவுகள் உங்களுடைய சந்ததியை ஜீவன் உள்ளவர்களாக மாற்ற போகிறது. எனக்கு டயபெட்டிக்ஸ் வந்துட்டு, கொலஸ்ட்ரால் வந்துட்டு, கடன் வந்துட்டு, இதெல்லாம் இருந்து நான் வெளியே வரலாமா? நான் ஆண்டவருடைய நாமத்தால் இந்த பீடத்தில் என்ன சொல்றேன்? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா சொல்லாத ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கு. நான் உங்களுக்கு இப்படி லோக்கலா சொல்றேன். நீங்க அதிக நேரம் வேலை வேலை வேலைன்னே நீங்க போக தேவையில்ல. பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியை மற்றும் பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன், லெவல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
100 கேன்சரை ஹீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கேன்சரை சுகமாக்க முடியாத மருத்துவம் உங்களை கூப்பிட்டு ரிசர்ச் பண்ண கேட்கும். எப்படி நீங்க இந்த கேன்சரை ஹீல் பண்ணினீங்க, எப்படி நீங்க செத்து போன கிட்னியை ஹீல் பண்ணினீங்க, எப்படி நீங்க பேசாத நாவுகளை பேச பண்ணினீங்க. ஒரே நாளில் உங்களை அழைப்பித்து ராஜாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள், ராஜாக்களின் மந்திரிகள் பேச ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவ்வளவு ஞானம் நிறைந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த ரகசியங்களை நான் நீங்களும் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி சபைகளையும் ஜனங்களையும் விசுவாசிகளையும் கட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய சபையில் 5000 பேர் வரணும், 10,000 வரணும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். இருக்கிற 50 பேரும் சீஷர்களாய் மாறி ஞானமுள்ளவர்களாய் மாறினாத்தான் அந்த 5000 பேரை நம்ம சந்திக்க முடியும். இந்த 50 பேருமே ஓட்டாண்டிகளாக கிடந்தா எப்படி நம்ம தேவன் ஆவியை பெறுறது? இந்த ஜெப கோபுரத்துக்குள்ள வர்ற நம்ம வில்லும் மல்லுமாக இருந்தா எப்படி மற்றவங்களை பரிசுத்தாவியினாலே நிரப்புறது? யோசித்து பாருங்க. பரிசுத்தாவியானவரை நம்ம பெறாம ஓ பரிசுத்தாவியானவர் என்று பாட்டு படிக்கிறதுனால பரிசுத்தாவியானவர் வரமாட்டார். பாருங்க பாருங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 35:33, எண்ணிக்கை புஸ்தகம் 11:29. வேகமா இருக்கணும், விரல் நுனியில வசனங்கள் எல்லாம் எடுக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி, ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது, ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உங்கள் மேலே அளிப்பது எத்தனை சிறப்பு! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும் உற்சாகமாக. இப்படிதான் கைதட்டணும். நல்லா இருக்கும், நல்ல பருவம் எல்லாருக்கும். நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல உற்சாகமாக. எனக்குன்னா இது எனக்கு போதாது போல இருக்கு. இன்னைக்கு நான் காற்றாட்டு வெள்ளத்தை பார்க்க வந்தேன். ஒரு பெரிய சத்தமா இருக்கணும் சபையில். அல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேன் இந்த சபையில ஒரு சின்ன கூட்டம் தேவனுடைய ஆவியை சீக்கிரமாக பெற போகிறது. அந்த அபிஷேகத்தை கண்டு பலர் மலைத்து போகிறார்கள், பலர் அதை காண போகிறார்கள். சும்மா போனோம், அந்த காட்டை எடுத்து 2 வசனத்தை வாசிச்சோம், அந்த வேலை செஞ்சோம், இந்த வேலை செஞ்சோம், காசு கலெக்ட் பண்ணி கொடுத்தோம், கோயில கூட்டி கொடுத்தோம், நாங்கள் அந்த பார்வை வேலை அபிவிருத்தி வேலைகள் செய்தோம். எந்த அபிவிருத்தி வேலைகளும் தேவையில்லை. பரிசுத்தாவியானவர் வந்தா பல அபிவிருத்திகள் தன்னார வாரமாகவே நடக்கும். ஆவியானவர் அதை செய்வார். பாருங்க, மோசே சொல்ற, என்ன குறிச்சு நீங்க பொறாமப்படாதீங்க, நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறபடி தேவன் அந்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஐயா நான் பலவீனத்தோட இருக்கிறேன், ஐயா நான் பாவத்தோட இருக்கிறேன், ஐயா நான் ஜெபிக்கிறது இல்லை, என்ன தேவன் அங்கீகரிப்பாரா? நீ என்னைக்கு வாஞ்சையோடு சொல்லு, ஆவியானவரே என் மேல வாங்கப்பா, ஆவியானவரே நான் ஒண்ணுக்கும் உதவாத வெறும் சதை என்னை நிரப்புங்கப்பான்னு நீங்க சொல்லி பாருங்க. இன்னைக்கு இப்ப உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களுக்கு கதவுகளை திறப்பா. நீங்க கெஞ்சி கூத்தாடி விழுந்து பணிந்து ஒப்பாரி வைத்து உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய வரமாகிய அந்நிய பாஷையை பெறுங்க. அவர் பேசினதை கேட்டு இவர் பேசினதை கேட்டு இது அந்நிய பாஷையா இருக்குமோ என்று சொல்லலாம். இல்லை, காத்திருங்க, பலிப்பிடத்துல வந்து காத்திருங்க. நான் ஆண்டவர் நாமத்தால இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய வரமாகிய அந்நிய பாஷையை பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்க யூதேயா, சமாரியா, கலிலேயா, உலகின் கடையெல்லை வரைக்கும் தீர்க்க தரிசனங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு மகிமை வானத்தில் இருந்து வரும். நீங்க பேசுற பொழுது பலருடைய இருதயங்கள் அடித்து திறக்கப்படும், பல வியாதிகள் அடி பணிந்து வெளியே போகும், உங்களுடைய சந்ததி பஞ்ச பிழைப்பில் இருந்து வெளியே போகும். சும்மா பாவம் செய்து கொண்டு 10 திருமணங்கள் முடித்துக் கொண்டு கீதை உபதேசம் பண்ணுகிற மனிதர்கள் அல்ல நாங்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவுக்காய் எழும்பி மரித்தவர்களை ஜீவனோடு எழுப்புவிக்கிற ஒரு சந்ததி நாங்கள்.
ஹalleluya. அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. பண்டி புரட்டுங்க, இறைச்சி புரட்டுங்க, அங்கதான் திருவிழா இருக்கு. நோ, எங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமை இருக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிற பொழுது இந்த உலகத்தில் பல ஞானங்கள் வெளிப்படும். பிரியமானவர்களே, எங்கிருந்து உங்களுக்கு அதிகாரம் வந்தது? நாங்க பாவம் செய்யல, இயேசு எங்கள் மேல் ஆவியை ஊற்றினார். நாங்க இருட்டில் இருக்கல, நாங்க வெளிச்சத்தை நோக்கி வந்தோம். இயேசு எங்களை பலப்படுத்தினார். எப்படி நீங்க இந்த பைபிளை பிரசங்கிக்க முடியும்? ஐயா, பரிசுத்தாவி வந்தது, அச்சமின்றி எழும்பி நின்று இயேசுவே ஆண்டவர் இரட்சகர் மாரானாத்தா, சீக்கிரமாய் வரப்போகிறவர், எங்களை நிரப்பினவர் உங்களை நிரப்ப போகிறார். பொறாமப்படாதீங்க ஐயா. பரிசுத்தாவியை நீங்களும் பெறுவீங்க, நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. உங்களுக்கும் ஒரு ஜாதி ஜனங்களை தேவன் கட்டுவார். கையே தூக்க மாட்டேன்றீங்க, சரியான வேதனையா இருக்கு. பாருங்க, என்னாகமம் 24:2 வசனத்தை வாசிங்க. பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே, பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டான். குளம் குளமாக பாளையம் இறங்கின இஸ்ரவேலரை கண்டான். அப்பொழுது கடவுளின் ஆவி, அப்பொழுது கடவுளுடைய ஆவி அவர் மேல் இறங்கியது, அவன் மேல் இறங்கியது. பாருங்க, கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை உங்களுக்கு முன்னால தேவன் தருவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தாவியினாலே ஒரு ஜாதியாய் எழுப்புவார். சபைகள் எல்லாம் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும். வெறும் வார்த்தைகள் அல்ல, கிரிகைகளாய் அது மாறும். பரிசுத்தாவியானவர் எழுப்புவார். நல்ல வயசானவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எங்கட பிள்ளைகள் எல்லாம் இனி வரும் நாட்களிலே சொந்த இச்சைகள் பலவீனங்களிலே கட்டப்படாமல் ஒரு ஜாதியாய் சேனையாய் கர்த்தருக்காய் எழும்புகிற மக்களாய் மாற்றப்படுவார்கள். ஏதோ பரிசுத்தாவியானவர் என்ன சும்மா கை தட்டி ரம் வச்சு கிட்டார் வச்சு பாடி துதிச்சு ஓடுற கூட்டம். சிலர் சொல்றாங்க இது என்னது மியூசிக் தெரப்பி. நாங்க சவுண்ட்ஸை வச்சு கை தட்டுனா எல்லாரும் எமோஷன் ஆகி பாடுறாங்க. அது ஒண்ணும் இல்லை. இந்த பவுல் பெருசா ஒன்றும் செய்யல. பவுல் செய்தது என்ன? ஒரு அலை எழுப்பினார், ஒரு பாம்பு கடிச்சது, அவர் சாகல, அவ்வளவுதான். அப்படிதான் அப்படிலாம் பேசுகிற பைத்திய கூட்டங்கள் இல்லை. நாங்க கடைசி காலங்களில் எழுப்பி நிற்கிற சேனாதிபதிகள். நாங்க இயேசுவின் யுத்த வீரர்கள். ஹalleluya. ஒரு வருத்தம் வந்திருக்கு, என்ன செய்ய? அங்க போங்க, இங்க போங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, அப்படி சொல்ற கூட்டம் இல்ல. இங்க வாங்க, பீடத்துல விழுங்க, இயேசு உங்களை சுகமாக்கி நடத்த போகிறார் என்று சொல்லுகிற சேனை வீரர்கள் நாங்க. ஹalleluya. இதெல்லாம் தெரிஞ்ச பிழையாம் தான் இஸ்ரவேலை சபிக்க வெள்ளியும் பொன்னுக்கும் மாலைக்கும் மரியாதைக்கும் ஆசைப்பட்டான். ஆனா இஸ்ரவேல் மேல வச்சிருந்த திட்டம் கொண்ட தேவன் இஸ்ரவேலை நாவு கொண்டு சபிக்க தொட விடல. எதிரிகள் மேலயங்கள் மேல அக்னியை ஊற்றுவித்தாரே. கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுவீங்களா? நான் இயேசுவின் நாமத்தால சொல்றேன், இதெல்லாம் சரித்திரமாய் மாறுகிறது. உங்களுக்கு நேரே மந்திரம் சொல்லட்டும், அவன் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் மாறுவான். ஐயா, நான் ஊழியம் செய்யல, நான் பாவி பரதேசி. ஐயா, உன் மேல பரிசுத்தாவி வந்துட்டேன்னா உனக்கு முன்னால நிக்கிற எதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஐயா, நான் படிக்கல, எனக்கு படிக்க வராது, வாசிக்க வராது. ஐயா, பரிசுத்தாவியை பெற்றா பெரிய ஞானமே வெளிப்படும். ஐயா, நீ கை வச்சா கேன்சர் சுகமாகும், நீ கை வச்சா மரிச்சவன் எழும்புவான், நீ கை வச்சா கிட்னி ஃபெயிலியர் மாறும், நீ கை வச்சா என்னென்னமாலாம் நடக்கும். அநேகர் வந்து பேட்டி காணுவாங்க, இது எப்படி நடந்தது சார், அது அப்படி நடந்தது சார், என்ன சார் நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல மோர், இயேசு என்கிற தேவன் பரிசுத்தாவியை ஊற்றினார். அந்த ஆவி எனக்குள்ளே வந்தது, அந்த ஆவியினாலே நான் கட்டப்பட்டேன். ஏன் சபையில நாங்க பரிசுத்தாவியை குறித்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் ஆளுகை செய்ய போகிறார், விடுவிக்க போகிறார். இந்த 9 நாள்ல குறைஞ்ச பட்சம் ஆன்லைன் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க விமர்சிச்சாலும் பரவாயில்ல சொல்றேன், குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு கிடைக்கிற வரத்துல ஒரு பெரிய வரம் அந்நிய பாஷை. இரண்டாவது, நீங்க கனவுகளை காண்பீர்கள். இது ரெண்டு உங்களோட கூடவே நடக்க போகிறது. எவன் விமர்சிச்சு பேசினாலும் பரவாயில்ல, இந்த சத்தம் திறக்க போகிறது. ஹalleluya. அந்நிய பாஷை, கனவுகள்.
இது ரெண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தப்படும். ஆண்டவர் நாமத்தால சொல்லுகிறேன், இந்த பீடத்தில் அநேகர் வந்து நீங்க சாட்சிகளாய் நிற்க பண்ணுவார் தேவன். கத்தோலிக்க திருச்சபையிலே, ஆவே மரியா சபையிலே இந்த கிருபையால் நிரப்பப்பட்டவர்கள் நீங்களும் நானும், என் வீடும் என் ஜனங்களும் என் எதிரிகளும் பெறுவார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு வரத்தோட தான் இனி நாங்க போக போறோம். இந்த ரெண்டு வரமும் தான் இனி எங்களுக்கு வல்லமும் இடமுமாய் நிற்கிற தூதர்களை போல இருக்க போகும். ஆண்டவரே நாமத்தால சொல்றேன், உங்களுக்குள்ள எல்லாம் ஆவியானவர் வரங்கள் இருக்கிறது. நீங்க இயேசு ஆண்டவர் என்று சொல்ல சொல்ல அவர் உங்களை நாளுக்கு நாள் ஜெயத்தோடு பலத்தோடு நடத்த பண்ணுகிறார். இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டா, உங்களுக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார். வெரி சிம்பிளாக கண்டுகொள்ற ஒரே வழி, பாவம் வருகிற பொழுது அதை எதிர்த்து போராடுகிற இருதயம் வரும் பாருங்க, அங்கதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். முன்னெல்லாம் பாவம் வந்தா ஓகே என்ன செய்யறது, மனுஷ பலவீனம் அப்படி நடக்கிறோம். இனி அப்படிலாம் இருக்காது. இனி அதெல்லாம் சரித்திரமாகாது. பாவம் வந்தா எதிர்த்து நிற்போம், அதை ஜெயிப்போம். ஜெயிக்கிற பலம் வரும். அப்ப நினைச்சுக்கொள்ளுங்க, நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு விட்டேன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அப்படி எல்லாரும் முட்டுக்கால் போடுறீங்களா? ரெண்டு கரங்களை வீர்க்கிறீங்களா? ஆண்டவரே உங்களோட ஆவியினால் என்ன நிரப்புங்க. ரெண்டு கைகளை விரித்து ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஞானத்தை தருவார் தேவ, ஞானம் கிரியை செய்யும். கைகளை தம்பி முட்டுக்காலில் இருக்க சொன்ன கொட்டாவி விடுறானி, உனக்குள்ள என்ன ஆவி வந்திருக்கு? இப்ப பசி ஆவியா? நல்ல கைகளை மேல தூக்கி கண்களை மூடி சிலருக்கு பைபிளை பூட்ட 7 நாள் வேணும். அந்த பைபிளை தூக்கி அங்க வைக்க ஒரு பிசாசுற ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த பைபிள் பேக்கை தூக்கி இப்படி திறந்து இப்படி வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாம் வச்சுட்டு கையை தூக்கு. சும்மா வாய் திறந்தா பொய்யும் பூஷணமும், ஜபிக்க விருப்பமும் இல்லை, அருவருப்பும். கையை நல்லா மேல தூக்கிப்படி, கண்ணை மூடு, ஆவியானோ ஒப்பு கொடுங்க, என்ன நிரப்புங்க. வாய் தரங்கண்ட நல்ல வாய் தரங்கண்ட வாய் தரங்கண்ண. தலையில் ஒரு முக்காடு போட தெரியாத ஜனங்கள் நீங்க, சபைக்கு வரக்குள்ள தலை மூடணும் என்று தெரியாத பண்புள்ளவங்க, நல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. பின்னால சத்தம் வரவே இல்லை. நல்லா கேளுங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. கேளுங்க தம்பி. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஐயா. நீங்க எல்லாம் மைக்ல இல்லையா? மற்றவங்க எல்லாம் கேளுங்க. பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே எனக்கு மேல ஒரு ஞானத்தை வையுங்க, ஒரு ஞானத்தை வையுங்க, ஒரு ஞானத்தை வையுங்க, ஒரு ஞானத்தை வையுங்க. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்த, எதிரிகள் நடுவிலே நான் நடக்க ஒரு பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்க. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனாய் நீர் கொடுத்த பலிபீடத்தில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இறங்கட்டு. யோவேல் 2:28 படி கடைசி நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. ஏசப்பா, நீ சீசர்கள் மேல பெந்தெகோஸ்தே நாளில ஆவியை ஊற்றி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்களே. இப்பொழுது இந்த ஆன்லைன் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெறட்டும். இது ஆவியானவருடைய டைம். உம்முடைய ஆவி இறங்கட்டும். மந்திர தந்திரங்கள் விலகட்டும். வில்லி சூனியங்கள் விலகட்டும். சரீரத்தில் சொந்த பலவீனங்களில் இருந்து வெளியே வர முடியாமல் போராடுகிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படுவார்களாக. சொந்த இச்சைகளில் இருந்து, சொந்த பாவங்களில் இருந்து, சொந்த அசுத்தங்களில் இருந்து, சொந்த
அருவருப்புகளிலே இருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஜீசஸ் கேளுங்க கை தூக்கி. இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும் ஆண்டவரே. வெளியே வரட்டும் இன்றைக்கு சகல ஆண்டவரே பலவீனங்களில் ஆவியானவரே, ஹalleluya. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆவியானவரே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்துவீராக. நோய்கள், வாதைகள், உபத்திரவங்கள், சாபங்கள், இருள்கள் விலகி போக செய்வீராக. வியாதி கட்டுக்கள் மாறி போக செய்வீராக. அற்புத அதிசயங்களினால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்க ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.